குருவே சர்வலோகானாம் விஷஜய பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும், என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆடி மாதம் நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் மாதம் எதுனா ஒரு ஆடி மாதம். ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப ஒரு சிறப்பு உண்டு. அதாவது தை மாதம், அதே போல் ஆடி மாதம், அதே போல் ஆவணி மாதம். இந்த தை மாதமும் இந்த ஆடி மாதமும் இந்த தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய மாற்றம் நடைபெறும். வளர்பிறை தேய்பிறை, இரவு பொழுது பகல் பொழுது அப்படிங்கிற மாதிரி. அதே போல் எப்படி தை பிறந்தா நல்லா இருக்குமோ அதே போல் ஆவணி பிறந்தா நல்லா இருக்கும். விநாயகர் சதுர்த்தியிலேருந்து பூரா பூஜைகள் தான், வழிபாடுகள் தான். அப்போ ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் என்ன சார் சிறப்பு? கிரக அமைப்புகளில் வானியலில் என்ன மாற்றம் நிகழுது? வானிலை சாஸ்திரத்தில் மேல் உலகத்தில் என்ன மாற்றங்கள், கிராவிட்டியில் என்ன சேஞ்சஸ் ஏற்படுதுன்னா, சூரிய பகவான் கடகராசியில் பிரவேசம் செய்கிறார். அதாவது காலபுருஷனுக்கு தாய் வீடு 4ஆம் பாவம், சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வருகிறார். 1 மாதம் அங்கே இருக்கார். அம்மாவுடைய வீட்டில் அப்பா வந்து இருக்கிறது. தந்தையாகிய கிரகம் சூரியன், தாய் கிரகம் வந்து சந்திரன். அப்போ சூரியன் வந்து இந்த முறை கடகத்துக்கு வரும்போது கூட குரு இருக்கிறார். இது ஒரு பெரிய சிறப்பு. குருவும் சூரியனும் இணைந்திருப்பது ஒருவருடைய ஜாதகத்தில், அது எந்த லக்னமா வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க எந்த லக்னமா வேண்டுமானாலும் வச்சுக்கோங்க, எந்த ராசியா வேண்டுமானாலும் வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்துல குருவும் சூரியனும் சேர்ந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, நீண்ட நாளா போராடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இமீடியட்டா உடனே நடந்துடும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆனை மேல போறவங்கிட்ட அம்பு ஆயுதம் கேட்டா கிட்ட நின்று கொடுத்து உதவி செஞ்சுட்டாடா போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல ரொம்ப உயர்ந்த வாழ்க்கையை அவன் ஒரு பெரிய ஆள்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம போய் ஒருத்தட்ட உதவி கேட்டோம்னா நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க அப்படிங்கிற கருத்து தான் அது. ஆனால் இந்த குருவோடு, குரு உயர்ந்தவர், அவருக்கு மேல உயர்ந்த ஸ்தான நற்குணத்தை உடையவர் சூரியன். அப்ப இவங்களோட காம்பினேஷன் இருக்கும்போது உங்களை விட ஒரு பெரிய இடங்களை போய் ஒரு உதவி கேட்டீங்கன்னா இமீடியட்டா கிடைச்சிரும். இதனால் வரையில நீங்க பல இடங்களை போய் உதவி கேட்டிருக்கலாம், முடியாதுன்னு இருக்கலாம். பேங்க் லோனாக இருக்கலாம், அது மார்கேஜ் லோனாக இருக்கலாம், இல்லை வந்து அப்கிரேட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், டாப் அப் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், ஓடியா இருக்கலாம், சிசியா இருக்கலாம், இல்லை வந்து மார்கேஜ் லோனாக இருக்கலாம். அப்போ நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொன்னவங்களா கூட இப்போ போய் நீங்கள் ரீஅப்ரோச் பண்ணுவீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதே போல் சொந்தக்காரங்கள்ட்ட அல்லது வெளியில் ஒரு பெரிய தொகை கேட்குறீங்க, இல்லை ஒரு உதவி கேட்குறீங்க, ஒரு வேலை கேட்குறீங்க, ஒரு பொண்ணு கேட்குறீங்க, புரியுதுங்களா? ஒரு பொண்ணு கேட்குறீங்க, இல்லை மாப்பிள்ளை கேட்குறீங்க, அப்படியும் இல்லைனாக்கா ஒரு வேலை கேட்குறீங்க, ஒரு வாய்ப்பு கேட்குறீங்க, ஒரு சொத்து கேட்குறீங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுன்னு கேட்குறீங்க. அப்போது இதுவரை நடந்திடாத உதவிகள், நீங்கள் கேட்டும் கிடைக்காத உதவிகள் இந்த ஆடி மாசத்திலிருந்து படிப்படியாக கிடைக்கும். இதுதான் இந்த ஆடி மாசத்தின் சிறப்பு. இப்போ நான் சொல்றது நார்மலா ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு சொல்றேன். ஒரு வேலைக்கு போகணும், ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும், பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றணும், ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு சொல்றேன். இதே குரு சூரியன் காம்பினேஷன் அப்படியே கொண்டு போயிட்டு தொழிலுக்கு போடுங்களேன், பிஸ்னஸ்க்கு போடுங்களேன், சூப்பராக வேலை செய்யும்.
நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, அதில் ரொம்ப அப் அண்ட் டவுன்ஸ் வருது. மெயினாக க்ரூஷியலான ஒரு பீரியடு, டைட் பொசிஷனு, ஃபண்டு வராமல் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியால் ஒரு டைட் பொசிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் என்னைக்கோ நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவங்க இப்போ உங்களுக்கு உதவி செய்வார்கள். டைம் அப்படியே மாறும். இதுதான் அந்த கிரக அமைப்புடைய சிறப்பு. அப்போ இந்த குரு சூரியன், அதே போல சனி வக்ரம் பெற்றிருப்பது மிக தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவான் வக்ரம் பெற்று இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி அவர் இருந்தாருன்னா தொழில் சூப்பரா இருக்கும்னு அர்த்தம், பெட்டரா இருக்கும்னு அர்த்தம், கவலைப்பட வேண்டாம்னு அர்த்தம். அப்போ தொழில் அமைப்புகளுக்கு சிறப்பா இருக்கு, வேலை வாய்ப்புகளுக்கு சிறப்பா இருக்கு. அப்போ உங்க ராசிக்கு நீங்க என்ன செய்தா ஜெயிக்கலாம், உங்க ராசிக்கு நீங்க எந்த மாதிரி முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத முழு விபரமா பார்க்கலாம் பாருங்க. மகர ராசிக்கு இந்த ஆடி மாசம் சார், இன்னும் ஒரு 6 மாசம் தான் இந்த மகர ராசிக்கு நல்ல நேரம் இருக்கு. இப்போ சூப்பரா இருக்கு அப்படி வச்சுக்கோ. என்ன சாமி சொல்றீங்க நீங்க? உடனே ஒரு கும்பை எடுத்துக்கிட்டு ஒரு கும்பல் கிளம்பிடும். ஒரு 30% மகர ராசி என்பர்கள் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சாமி சொல்றீங்க? நல்லா இருக்குமா? நல்ல நேரம் இருக்கா? யாரை பார்த்து என்ன சாமி சொல்றீங்க? அவன் இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், சூப்பரா இருக்குங்கிறீங்க நீங்க. ஆமாம், இதுதான் நல்ல நேரம். மகர ராசி என்பர்களை நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டினாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த 7.5 சனி முடிஞ்சு ஒரு 70% மகர ராசி அன்பர்கள் இப்ப சிறப்பா இருக்காங்க. மேபி அதுல பாதிக்கப்பட்டவங்க மகர ராசி அன்பர்கள், அதாவது பொருளை இழந்தவங்க, சொத்தை இழந்தவங்க, பணத்தை இழந்தவங்க, ஏமாந்தவங்க, உடல்நிலை சரியில்லாம போனவங்க, இவங்களால ரெக்கவரி ஆக முடியல. இதுதான் நிதர்சனமான உண்மை. அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு, அந்த பிரச்சனை எழுந்து வருவதற்கு, இழந்ததை பெறுவதற்கு கொஞ்சம் லேட் ஆகும். வேலை போயிடுச்சு, இன்னும் வேலை கிடைக்கல. ஸோ ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா மாசம் சம்பாதிச்சவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா வருமானம் வந்ததுன்னா அவங்க எப்படி லைஃபை மெயின்டைன் பண்ணுவாங்க? ஸோ இதெல்லாம் பிராக்டிக்கல் கஷ்டங்கள் இருக்கு. ஆனாலும் மகர ராசி என்பர்களே, நான் சொல்றத குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த நவம்பர் மாசம் வரையிலும் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. இன்னொரு இப்போ இதெல்லாம் 7ஆம் மாசமா, 7, 8, 9, 10, 11, இன்னொரு 5 மாசம் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. ஐப்பசி மாசம் வரையிலும், ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி 4 மாசம் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. ஐப்பசி மாசம் வரலாம் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. அதன் பிறகு ராகு உள்ள வந்துடுவாரு, கவனம் தேவை. அப்போ மகர ராசி என்பர்களே, உங்க ராசிக்கு நேர் 7வது வீட்டுல நடைபெறக்கூடிய அந்த அதிசயம், குருவும் சூரியனும் இணைவு. சார், மகர ராசிக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதே சமயத்துல அவங்க ஒரு 30% மகர ராசி என்பர்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கோபப்படுறாங்க. அந்த கோபத்துக்கு அவங்களால என்னால் எதுவும் செய்ய முடியலைங்கிற இயலாமை ஒரு காரணம்னு சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கு, வருமானம் இல்லாமல் இருக்கு, பண கஷ்டங்கள் இருக்கு, கடன் சுமைகளை போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறேன், சிக்கல்ல இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன், இழந்ததை மீண்டும் பெறுவதற்காக போராடுகிறார்கள்னு சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரு 4 மாசம்தான் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா இப்ப நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படியே மண்டையை போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் அதாங்க நாங்க பண்ணணும். மகர ராசி என்பர்களே, இந்த ஆடி மாசம் உங்களுக்கு நல்ல நேரம். திரும்பவும் முயற்சி பண்ணுங்க. எத்தனை வாட்டி தான் சாமி முயற்சி பண்றது? வெளிநாடுகளில் இருக்கிறாங்க, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க, ஆனா எதுவுமே சக்சஸ் ஆகலை. நிறைய அப்ளிகேஷன்ஸ் போடுறாங்க, எதுவுமே சக்சஸ் ஆகலை. இன்டர்வியூவே வரல. இன்னும் சொல்ல போனா இன்டர்வியூவே வரல. அதுதான் உண்மை. அப்ப இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார். அதனாலதான் சொல்றேன், நிச்சயமா இந்த ஆடி மாசம் கை கொடுக்கும். குரு பகவான் உச்சம் பெற்று மகரத்தை பார்க்கிறார்.
உங்கள் ராசிநாதன் குருவை பார்க்கிறார். ராசிநாதன் குரு சனி பகவான் வக்ரமாக இருக்காரு. இந்த கிரக காம்பினேஷன் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட மாதம். மேபி ஒரு வேளை மகர ராசி என்பர்களே, நீங்கள் செஞ்ச பாவம் தீர்ந்திருக்குமே, ஆனால் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்து டக்குன்னு ஒரு வேலை கிடைக்கும். இப்போ போய் ஒரு வேலையில் செட்டில் ஆகிட்டிங்கன்னா, அது கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு நீங்கள் அசராமல் வண்டியை ஓட்டிடலாம். 3லேருந்து 5 வருஷம் வண்டியை ஓட்டலாம் கேரண்டியாக. திருமணம்னா திருமணம் செஞ்சுக்கலாம், வேலை வாய்ப்புகளை வச்சுக்கலாம், தொழிலை காப்பாற்றலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்தால் இந்த தொழிலை பிஸ்னஸை காப்பாற்றிடலாம் சாமி, அப்புறம் நான் கொண்டு போயிடுவேன். அப்போ மகர ராசிக்கு இந்த மாதத்தை நம்ம எப்படி சொல்லலாம்? திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதம் மகர ராசி அன்பர்களே. அப்போ மகர ராசிக்கு எப்படி இருக்குங்க? திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் அதிபதி சூரியன் பார்க்கறதால மகர ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம். சூப்பரா இருக்கு. கர்மம் போக வேண்டும் என்று சொன்னால், நீங்க செஞ்ச பாவம் விலகணும்னு சொன்னால், தர்மம் செய்தால் கர்மம் போகும் மகர ராசி அன்பர்களே. அதே போல பாவம் செய்த பாவம் தீர தர்மம் செய்ய வேண்டும். இது என்ன சாமி புதுசா இருக்கு? நாம என்னதான் பரிகாரங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் நாம பரிகாரங்கள் செஞ்சாலுமே கூட, ஹோமங்கள் செய்வது, ஜபங்கள் செய்வது, மந்திர உச்சாரணம் செய்யறது, கோவிலுக்கு போறது, தீபம் ஏற்றுவது, சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது, இது எல்லாத்தையும் தாண்டி தர்ம காரியங்கள், சாமிக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, திருப்பணிகள் செய்யறது, அன்னதானம் செய்கிறது, நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது உங்களுடைய பிறப்பு ஜாதகம். எங்க போய் செய்யணும், யாருக்கு செய்யணும், எந்த உறவு முறைக்கு செய்யணும், இதெல்லாம் தாந்திரீக பரிகார முறைகள். அதே போல நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா, இப்போ குடும்ப கஷ்டங்கள், மெயினா கணவன் மனைவி பிரச்சனை. மனைவி ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க, கணவன் உதாசீனமா இருப்பார், கண்டுக்கவே மதிக்கவே மாட்டாரு. சில இடங்கள்ல ஆண்கள் அப்படியே உருகி உருகி பார்ப்பாங்க, பொண்டாட்டின்னு. அந்த அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, அம்மா வீட்டில் போய் உட்காந்துப்பாங்க. கணவனை மதிக்க மாட்டாங்க, மாமியார் அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டு சட்டம் போடுவாங்க. நீ தனியாக வந்துறியா, நீ அங்கே மாடிக்கு போகக்கூடாது, கீழே தான் இருக்கணும், நீ இங்கே தான் இருக்கணும், சட்டம் போடுவோம், ரூல் போடுவாங்க. அதுக்கு அந்த அம்மாவுடைய அம்மா மாமியார் அது ஒரு ஆட்டம் போடும். அப்ப சில இடங்கள்ல பெண்கள், சில இடங்கள்ல ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதே போல நிறைய உறவு முறைகள், உயிரை கொடுத்து பழகுவாங்க, நம்பிக்கையா இருப்பாங்க, வீட்டுக்கு தெரியாம வெளியில தெரியாம ரகசிய உறவுகள், அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கட் ஆகும். அதுல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அல்லது திருமணம் ஆகாம இருக்கிறது, அல்லது செகண்ட் மேரேஜஸ் ஆகாம இருக்குது, எல்லாம் நிறைய கொடுமைகள். மேரேஜ் ஆகாம இருக்கிறது, மேரேஜுக்கான முதல் திருமணம், 2வது திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், மெயினா குழந்தை பாக்கியம். கல்யாணம் 6 வருஷமாவது 8 வருஷமாவது இன்னும் கல்யாணம் குழந்தை பிறக்கல. அப்ப இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே, இதுக்கெல்லாம் தாந்திரிக பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகம் பேசும். இப்ப இந்த ஆடி மாசத்துல நல்லது, நல்ல மாதம், நல்ல கிரக அமைப்பு பிறந்திருக்குது. ஸோ உங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்ப இந்த செய்தி உங்களுக்கு நீங்க கேட்குறீங்களோ அப்பவே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் ஒரு சிம்டம்ஸ், இதுதான் ஒரு அடையாளம். கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.